வணக்க மக்களே. தண்ணீர் நம் வாழ்வில் மிக முக்கியமான ஒரு அங்கத்தை வகிக்குது. ஸோ தண்ணீர் குடிப்பதன் மூலமாக நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிட்றாங்க. இயல்பாகவே நமக்கு இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை நம்ம சாதாரணமாக தண்ணீர் குடிக்கக்கூடிய அளவுகளை வச்சே நம்ம அதை குணப்படுத்திக்கலாம், வராமலும் தடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு மனிதன் 2 லிட்டர் முதல் 3 லிட்டர் வரைக்குமே தண்ணீர் குடிக்கிறது அவசியமாகுது. அதே போல் வெறும் வயிற்றில் 1/2 லிட்டர் முதல் 1 லிட்டர் வரைக்கும் நம்ம தண்ணீர் குடிக்கலாம். இது போல் தண்ணீர் நம்ம தினமும் குடிக்கிறதால நம்ம உடலுக்கு என்னென்ன விதமான நோய்கள் நம்ம குணப்படுத்திக்க முடியும், என்னென்ன விதமான நோய்களை நம்ம வராமல் தடுத்துக்க முடியும் அப்படின்றத பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மலம் நன்றாக வெளியேறுவதற்கு நீங்கள் தண்ணீர் குடிக்கிறது ரொம்பவே அவசியம். காலையில் எழுந்ததுக்கப்புறம் தண்ணீர் குடிப்பதால முதன்மையானது ஒரு விஷயம் என்னென்னா நம்மளுடைய குடலில் அந்த தண்ணீர் சுத்தப்படுத்தும். தண்ணீர் குடித்ததுக்கப்புறம் சிறிது நேரத்தில் நமக்கு மலம் கழிக்கக்கூடிய உணர்வு ஏற்படும். நம்ம மலம் கழிப்போம். சில நபர்களுக்கெல்லாம் மலம் கழிக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. அவங்க அடிக்கடி தண்ணீர் அடிக்கடி குடிக்காமல் இருக்காங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ அவங்க எல்லாருமே இனிமேல் தினமும் தண்ணீர் குடிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா மலம் நன்றாக எளிமையாக வெளியேறிடும். ஸோ அதில் எந்த விதமான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனையுமே இருக்காது. பசி உணர்வே உங்களுக்கு எடுக்காமல் இருக்கேன், பசி உணர்வு எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் தண்ணீர் குடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். தண்ணீரை நீங்கள் வெறும் வயிற்றில் குடிச்சிங்க அப்படின்னா அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் மற்றும் நச்சு கிருமிகளை வெளியேற்றி பசி உணர்வை உங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக தூண்ட ஆரம்பிச்சிடும். இப்போ வேலைக்கு போகிறவங்க அப்புறம் குழந்தைகள் காலையில் பசியே எடுக்க மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வேலைக்கு போகிறவங்களாம் தினமும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் தவிர்த்துட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இவங்கெல்லாம் அடிக்கடி தண்ணீர் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருக்கும். தலைவலியை நீங்கள் தடுக்கிறதுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்க தண்ணீர் குடிச்சே ஆகணும். சில நபர்களுக்கெல்லாம் நீர் சத்து குறைவால தலைவலி ஏற்படுவது வழக்கமாக இருக்கும். ஸோ இப்படிப்பட்டவங்க எல்லாருமே தண்ணீரை தினந்தோறும் போதுமான அளவில் குடிக்கிறாங்க அப்படின்னாலும், அதே போல தண்ணீரை வெறும் வயிற்றில் குடிக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களுடைய உடல்ல நீர் சத்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ நீர் சத்து அதிகரிக்கிறது மூலமாக தலைவலியை அவங்க வராமல் தடுக்கலாம், அந்த தலைவலியை அவங்க குணமும் படுத்திக்கலாம். சுறுசுறுப்பாக உங்களுடைய நாள் முழுவதுமே நீங்க புத்துணர்ச்சியாக செயல்படணும் அப்படின்னா அது எப்படின்னு சாத்தியம்னு கேட்டீங்கன்னா நீங்க தண்ணீர் குடிப்பதன் மூலமாக தான் அது சாத்தியமாகவே இருக்கும். தண்ணீரை நீங்க வெறும் வயிற்றில் குடிக்கிறதால ரெட் பிளட் செல்ஸ் ரத்த சிகப்பணுக்களுடைய வளர்ச்சி அதிகமாக ஆகும். ஸோ ரத்தம் உங்களுக்கு அதிகமான ஆக்சிஜனை எல்லா இடத்துக்குமே எல்லா பார்ட்ஸுக்கும் சப்ளை பண்ண ஆரம்பிக்கும், கொண்டு செல்லும். இதனால நீங்க உங்களுடைய அன்றைய நாள் முழுவதுமாகவே சோர்வோடு இல்லாமல் எனர்ஜியா சுறுசுறுப்பாக இருக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கு நீங்க தண்ணீர் அதிகமான போதுமான அளவுக்கு உங்களுடைய உடலில் நீங்க குடிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். உடல் எடையை குறைக்கக்கூடிய நோக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தண்ணீரை போதுமான அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுவும் உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். எடையை நம்ம குறைக்க நினைச்சோம் அப்படின்னா தண்ணீரை நம்ம வெறும் வயிற்றில் குடிக்கணும். ஸோ அப்போ உடலில் தங்கியிருக்கக்கூடிய நச்சுக்கள் கிருமிகள் எல்லாமே வெளியேறிடும். நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய மெட்டபாலிசம் வளர்ச்சிதை மாற்றம் நமக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அது அதிகரிக்கப்பட்டதால் தேவையற்ற கொழுப்புகள்லாம் தானாகவே நம்மளுடைய உடலில் இருந்து எரிக்கப்படும். ஸோ அந்த தேவையற்ற கொழுப்புகளை வெளியேற்றி கழிவுகள் மூலமாகவே நம்ம வெளியேற்றி உடல் எடையை குறைக்கிறதுக்கு நம்ம தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். சருமம் அழகு பெறும் நீங்க தண்ணீர் குடிக்கிறீங்க அப்படின்னாலே. ஸோ சில பேருக்கு நீர் சத்து இல்லாதாலே அவங்களுடைய முகங்கள் சுருக்கமாக ஆரம்பிக்கும். அவங்க முகத்துல முகப்பொருட்கள் வர ஆரம்பிக்கும். முகப்பொருட்கள் வருவதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா குடல் உங்களுக்கு சுத்தமா இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். குடல்ல கழிவுகள் இருந்தால் முகப்பொருட்கள் வரும். இப்போ நீங்க காலையில் இருந்ததும் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறீங்க அப்படின்னா குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றப்படுவதால உங்களுடைய முகப்பொருட்கள்லாம் உங்களுக்கு குணமாயிடும், வராமலும் நீங்க தடுத்துக்கலாம். நீர் சத்து இல்லாமல் உங்களுடைய உடல்ல சரும சுருக்கங்கள் ஏற்படுது அப்படின்னா அந்த சரும சுருக்கங்களை நீங்க குணப்படுத்துறதுக்கு போதுமான அளவு நீங்க தண்ணீர் குடிச்சீங்க அப்படின்னாலே உங்களுடைய சருமம் சுருக்கம் இல்லாமல் அழகா தெரிய ஆரம்பிக்கும். அதே போல உங்களுடைய சருமம் ஷைனிங்காகவும் இருக்கும். ஸோ எந்த விதமான சொரசொரப்பு தன்மையும் இல்லாமல் சருமத்தை நீங்க ஆரோக்கியமாக பளபளப்பாக வச்சுக்கிறதுக்கு நீங்க தண்ணீர் குடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். குறிப்பா முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு நீங்க தண்ணீர் குடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுடைய இம்யூன் பவரை நீங்க இன்க்ரீஸ் பண்றதுக்கு தண்ணீர் குடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். தண்ணீரை நீங்க வெறும் வயிற்றில் குடிச்சீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவடைய ஆரம்பிக்கும். உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய பலவிதமான நோய்கள் உங்களுக்கு குணப்படுத்தப்படும். பலவிதமான சீசனா அட்டாக் ஆகக்கூடிய நோய்கள் தொற்று நோய்களையும் நீங்க குணப்படுத்திக்கலாம், வராமலும் தடுத்துக்கலாம். அதனால நீங்க தண்ணீரை தினந்தோறும் காலையில் வெறும் வயிற்றில் குடிங்க. அதுக்கப்புறம் போதுமான அளவுக்கு நீங்க தினமும் அதாவது 2.5 லிட்டர்ல இருந்து 3 லிட்டர் வரைக்குமே நீங்க தண்ணீர் குடிக்க வேண்டியது ஒரு நாளைக்கு அவசியம். ஸோ அந்த மாதிரி நீங்க குடிக்கும் போது உங்களுடைய உடலை நீங்க ஆரோக்கியமாக வைத்துக்கலாம். தண்ணீர் குடிப்பதன் மூலமாகவே பல விதமான நோய்களை நீங்க குணப்படுத்திக்கலாம், வராமலும் தடுத்துக்கலாம். தண்ணீரும் ஒரு விதமான மருந்து தான். அதனாலதான் வள்ளுவரும் என்ன சொல்றாரு, நீரின்றி அமையாது உலகு அப்படின்ற அந்த வாக்கியத்தை குறிப்பிடுறாரு. ஸோ நீங்க நீரினுடைய அவசியத்தை புரிஞ்சுக்கோங்க. தண்ணீர் குடிப்பதன் மூலமாகவே பல விதமான நோய்களை நீங்க குணப்படுத்திக்கலாம். அந்த வகையில் ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. நன்றி மக்களே.